பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 33வது அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையை கவனியுங்கள். இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். மனுஷனுடைய வார்த்தைகள் பலவீனமாக இருக்கலாம். சில நேரத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தையே நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் ஒரு வல்லமையும் அதிகாரமும் நிறைந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏங்க, இந்த உலகம் தேவனுடைய ஒரே வார்த்தையால் படைக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யிட்டு அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிற்று. சங்கீதம் 33:6 வாசிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை இந்த வானத்தையும் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் இந்த உலகத்தையும் உண்டாக்க முடியும்னா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறுங்க. அநேக நேரங்களில் நான் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இது நடக்குமா, அல்லது இது எப்படி நடக்கும் என்று சந்தேகப்படுகிறோம்ல. ஆனால் நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தோல்வி அடையாது. அவர் கட்டளையிட அது நிற்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு முழு நம்பிக்கையை வைங்க. நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அநேக நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. எப்படி சொல்லட்டா, ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு விவசாயி தன் விதையை விதைத்த பிறகு அவன் மழையை எதிர்பார்க்கிறான். மழை வராமல் இருக்கும்போது அவன் கவலை அடைகிறான். இல்லை, நாட்கள் கடந்தும் மழை வரல. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த வருஷம் மழை வராததுனால பயிர் நாசமாகிவிடும். ஆனால் பாருங்க, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை இவன் எடுத்துக்கொள்ளலை. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னா, ஆண்டவரே நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையை அவன் உள்ளத்தில் ஆழமாக அவன் நம்பினதுனால பிரைஸ் தி லார்ட்
அடுத்த சில நாட்களில் வானம் மேகம் மூடியது. சரியான நேரத்தில் மழை பெய்தது. அவன் விதைத்த எல்லா விதைகளும் நன்றாக வளர்ந்தது. நான் சொல்லுவேன், அவனை சுற்றிலும் இருந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தை தோல்வி அடைந்தது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் மனிதனுடைய வார்த்தையே அல்ல, பிரைஸ் அல்லாஹ், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த சூழ்நிலை உங்கள் நம்பிக்கையை இழக்க செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தோல்வி அடையாது. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உங்களால் முடியும்ப்பா. நீங்கள் சொன்னால் இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டாயிரும். இந்த சூழ்நிலை மாறும். இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன்ப்பா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அமைதல் உண்டாக செய்யும், சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.